அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே தாவேகா அட்டாக் பண்ணி பேசினார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், அதனால் அப்படி தான் பேசுவார். இன்னுமே அந்த தோல்வியிலேருந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னுமே அவங்க அதுலேருந்து மீண்டே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தான் அடுத்த ஆட்சி செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய பணத்தை கொடுத்தாச்சு, மக்களுக்கு ஒரு 5000 போட்டாச்சு, அப்புறம் பொங்கல் பரிசு கொடுத்தாச்சு. அது போக ஓட்டுக்கு வேற நம்ம காசு கொடுக்க போகிறோம். ஒரு ஓட்டுக்கு 2000, 4000, 5000ன்னு கொடுத்தாச்சு. அதனால மக்கள் கண்டிப்பாக நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. டிவிகே இவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா கூட்டணி கிடையாது. டிவிகே பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 20 கட்சிக்கு மேலே நம்ம கூட்டணி வச்சுருக்கோம். அது போக எதிர்கட்சியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடி, அதுலேருந்து நிறைய ஆள்லாம் நம்ம டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. நம்ம மறுபடியும் துணை முதலமைச்சராக இருப்போம். ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் கூட ஆயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால இப்போ ஒவ்வொருத்தரையும் வச்சு பேச வைக்கிறாங்க. அது போக உதயநிதி இப்போ நல்லா பேசுறதுல முன்னேறிட்டாருன்னே சொல்லலாம். முன்னெல்லாம் அப்படியே ஒரு வரி விடாமல், இப்போ சட்டசபையில் கூட அப்படிதான் ஒரு வரி விடாமல் படித்தார். இப்போ கொஞ்சம் மக்களை பார்த்து பேசுகிறாரு, அப்புறம்தான் பேப்பரை பார்த்துக்கிறாரு. அதாவது ஃபுல்லாக தானா, அதாவது கலைஞர் அவர்கள் மாதிரி தான் பேசலை, அப்பப்போ பேப்பரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. கவர்ச்சி விஜய் கவர்ச்சியால் மட்டும்தான் ஜெயிச்சிட்டாரு. திரை கவர்ச்சி இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, அதனால ஜெயிச்சிட்டாரு. இப்போ இவரும் ஒரு ஹீரோவாக தானே நடித்தார். ஆனால் இவரை பெருசாக எடுபடலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று சோஃபா மாடல் ஆச்சு. ஏன்னா திருமாவளவன் ஆஃபீஸ்க்கு சோஃபா போச்சு. அது போக சிவி சண்முகம் அவங்க இதுக்கு சோஃபா போச்சா, அதனால் சோஃபா மாடல். புஷ்பா படத்தில் அப்படி தான் வருமா, நான் படம் பார்த்ததில்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ புஷ்பா பட ஆட்சியில் சோஃபா மாடல் ஆட்சின்னு சட்டசபையிலையும் பேசினார். இப்போயும் அடுத்து குதிரை பேரம். இவங்கெல்லாம் இப்போ இவங்களே இதே 108 இடத்துல டிஎம்கே ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தாவேகாலேருந்தோ ஏடிஎம்கேலேருந்தோ கண்டிப்பாக எம்எல்ஏக்களை தூக்கியிருப்பாங்க. இவங்க பண்ணால் அது கரெக்டு. 2006 ஆட்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காங்கிரஸ், பாமக இவங்களோட ஆதரவில் தான் 5 வருஷம் ஆட்சி பண்ணார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போ இவங்க வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ இருக்கிற விசிகா, காங்கிரஸ் ஆகட்டும், ஐயுஎம்எல் இவங்கெல்லாமே மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு மாநாட்டில் விக்கிரவாண்டியில் சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு. அதை சொல்லி காமிச்சிட்டாரு, செஞ்சும் காமிச்சிட்டாரு. இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கட்சியெல்லாம் வந்துருச்சு. அப்படி வந்திருந்தா சப்போஸ் இன்னுமே அதிகமான சீட்டு ஜெயிச்சு அவங்க ஆளுங்க மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. இப்போ ஏதோ ஆயிட்டாங்க. இதை இவங்களால பொறுக்கவே முடியல. எங்கே அடுத்தடுத்து நம்ம எப்பயாச்சும் ஆட்சிக்கு வந்தோன்னா எங்கே திரும்பவும் கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா டிவிக்கு இப்போது அமைச்சர்கள்லாம் கொடுத்துட்டதுனால இந்த மாதிரி தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்ததை விமர்சிக்கவே இல்லைன்னு எல்லாருமே விமர்சித்தாங்க. அது என்ன கோட்டு? இப்போ ரீசெண்டாக கூட யாரோ பேசினப்போ டெல்லியில் அவ்வளோ வெயில் இருக்குது, அந்த வெயிலில் கோட்டை போட்டுட்டு போகிறாரு அப்படின்னு. அவர் என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது வரைக்கும் நீங்கள் பேசிட்டு அப்புறம் கேட்டால் கோட்டை விட்டுறாதீங்க, நாங்கள் கோட்டை பற்றி பேசலை, கோட்டை விட்டுறாங்க. யாரும் நல்லாலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. முன்ன இருந்தவங்களை விட இப்போ சூப்பரான ஆளை பிடிச்சிருக்காங்க. அதை எழுதி கொடுத்ததை கொஞ்சம் அப்பப்போ ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி இப்போ நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியை துரோகி முதுகில் குத்திட்டாங்க. ஏற்கனவே இதான் பேசினாங்க, இப்போயும் அதே தான் சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி கட்சியே இல்லை தமிழ்நாட்டில். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்களே இல்லை. நாங்கள் தான் அந்த கட்சியை கொண்டு வந்தோம். பட் இப்போ எங்கள் முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க காங்கிரஸு அப்படின்ற ஒரு எண்ணம்.
அதாவது காங்கிரஸால தான் வந்து இப்போ ஆட்சி அமைக்கவே முடிஞ்சிருக்கு. எங்களோட ஓட்டில் ஜெயிச்ச காங்கிரஸ், அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்பயும் வந்து எங்களோட ஆட்சி தான் ஏற்கனவே சொன்னாங்க இல்லைங்களா, அதை தான் சொன்னார். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னோன்னா, திருச்சிக்கு போய் அவர் நன்றி சொல்லவே இல்லை. திருச்சிக்கு போனப்போ எல்லாரையும் பார்த்து கும்பிட்டு நன்றி சொன்னார். திருச்சிக்கு போனதே வந்து நன்றி சொல்கிறதுக்காகன்னு சொல்லி போயிட்டு நன்றியே சொல்லலை. அங்கேயும் போய் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக நம்ம வந்து எதிரி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களாம். இவங்க எதிரியே இல்லை அப்படின்னு நினச்சி இவங்க டீல் பண்ணிட்டாங்களாம். ஆனால் வந்து இவங்க தான் எதிரியாக இருந்திருக்காங்களாம். வந்து வேற ஒரு எதிரி, அதாவது ஏடிஎம்கே தான் நம்ம எதிரி அப்படின்னு நினச்சி இவங்க ஒர்க் பண்ணிட்டாங்களாம். டிவிகே வந்து எதிரியாக பார்க்கலையாம். அப்புறம் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து நம்ம ஓட்டு கேட்க மறந்துட்டோம், வெளியில எல்லாம் ஓட்டு கேட்டோம், ஊர் ஊராக தலைவர் போனார், பிரச்சாரம் பண்ணார். ஆனால் வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள், அதாவது சின்ன சின்ன பசங்க, அதாவது ஜென்சியை தான் சொல்கிறாங்க, ஜென்சியெல்லாம் வந்துட்டு நம்ம ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம கலைஞர் அவர்கள் என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, மக்களுக்கு அதால் எவ்வளோ நன்மைகள் நடந்துச்சு, போன ஆட்சி எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால தான் நம்ம வந்து இந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆனாலும் வந்து நான் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து செல்லப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது எல்லாமே ஓரளவு கரெக்டு. ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து கவர்ச்சினால ஜெயிச்சாரு அப்படிங்கிறத யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து ஃபேமஸ் ஒரு ஆக்டராக எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி உங்களை வந்து பிடிக்கல, டிஎம்கே வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. ஏடிஎம்கேவும் ஒரு பெரிய எதிர்கட்சியாக இந்த 5 வருஷத்தில் கடந்த 5 வருஷமாக வந்து பெரிய அளவில் டிஎம்கே வந்து எதிர்க்கவே இல்லை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பம், அதுலேயே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால டிஎம்கே வந்து பெரிய அளவில் எதிர்க்கலைங்கிறதுனால நமக்கு வந்து டிஎம்கேக்கு அடுத்து ஏடிஎம்கே கொண்டு வரதை விட டிவிகே கொண்டு வந்தால், டிவிகே பார்த்திங்கன்னா முழுக்க டிஎம்கே பற்றி தான் வந்து விஜய் அவர்கள் பேசுவார். ஸ்டாலின் சார்னு சொல்லி அதே தான் பேசுவார். அதனால வந்து எங்களுக்கு வந்து டிவிகே வேணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நினச்சி ஓட்டு போட்டாங்க. அதை தான் சொல்கிறார். திரை கவர்ச்சிங்கிறாரு, மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் ஓட்டு, அதாவது புரிதல் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா என்ன புரிதல்? எல்லாரும் புரிஞ்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், இந்த 2 பெருங்கட்சிகளும் வேண்டாம், புதுசாக ஒரு ஆளை கொண்டு வருவோம். மே 4ஆம் தேதி நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கும் தெரியும் இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அதாவது விஜய் அவர்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க 2 இடத்துலையுமே திருச்சி கிழக்குலையும் சரி பெரம்பூர்லையும் சரி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும் அப்படின்னோடனே காங்கிரஸ் வந்து ஓடி போய், அதாவது இவங்க கிட்டலாம் சொல்லவே இல்லையா, மற்ற கட்சிக்காரங்க விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து இவங்க கிட்ட இவங்களோட அனுமதியை பெற்று தான் வந்து டிவிகேக்கு வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்களாம். ஆனால் காங்கிரஸ் வந்து இவங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் குடுகுடுன்னு ஓடி போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களாம். துரோகி, காங்கிரஸ் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குதிரை பேரம் பண்ணாங்க இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. அது போக வந்து அன்றைக்கி நைட்டே வந்து டிடிவியோட அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, அவரை வந்து கடத்திக்கிட்டு போய் அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி, அப்புறம் இவங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் ரெசார்ட்டில் அடைச்சி வச்சு, அதே மாதிரி ஏடிஎம்கேவும் வந்து அவங்க பாண்டிச்சேரியில் அவங்களோட எம்எல்ஏக்கெல்லாம் அடைச்சி வச்சு, இந்த மாதிரிலாம் என்றைக்குமே எங்கள் திராவிட மாடல் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லைங்க. இவங்க வந்து ஏடிஎம்கேட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராகவும் இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க. இந்த சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், அப்புறம் விசிகா இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது போக அப்புறம் திருமாவளவனை கூட வந்து முதலமைச்சராக அறிவிக்கிறது, அதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கலை. அதனால தான் இந்த கூட்டணி வந்து ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரி. 108 இடம் 107ன்னு வச்சுக்கோங்களேன். 107 ஜெயிச்ச விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கவே கூடாது, அதாவது விஜயாவை முதலமைச்சராக இவங்க பார்க்க விரும்பவே இல்லை. இவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்துருவோன்ற ஒரு ரொம்ப மமதையில் இருந்தாங்கல்ல. ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்டு ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருமே வந்து லைவில் தான் இருந்திருப்போம். நியூஸில் பார்த்திங்கன்னா போஸ்டல் ஓட்டிலே வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
எப்போதுமே போஸ்டல் ஓட்டில் வந்து டிஎம்கே தான் ஹையாக இருக்கும். அதுலேயுமே விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கடன் ஏறி டிஎம்கே வந்து 3வது இடம். ஏற்கனவே 2011 இருந்த மாதிரி இருக்கும். எதிர்கட்சியாக ஏடிஎம்கேவும் ஆளுங்கட்சியாக விஜய் அவர்களும் வருவாங்க. 111 வரைக்குமே போணுச்சு மெஜாரிட்டியில். அப்புறம் தான் வந்து 108ங்கிறது ஃபைனல் ஆச்சு இல்லைங்களா. விஜய் அவர்கள் சொன்னார்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு, ஒரு 10 சீட்டு அப்படின்னு. இப்போது 10 சீட்டு இப்போ 8, அதாவது இந்த 10 சீட்லுங்கிறலாம் மற்ற எல்லாரை பற்றியும் தெரியவும் வந்துச்சு இல்லைங்களா. இவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிட்டு இப்போ 125 தொகுதி விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருந்தா இவங்களுக்குள்ள கூட்டணி வச்சுப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னா தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை. எதிரியை ஒருத்தரை சமாளிக்கிறதுக்காக டிஎம்கேவும் சேர்ந்து பயணிக்க கூட ரெடியாக இருக்காங்க. நாங்கள் எதிரியா எலெக்ஷன் டைமில் பேசினவங்க சேர்ந்து பயணிக்க ரெடியாக இருக்காங்கன்னு மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா. இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் இப்போ எல்லாருமே அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. ஐயுஎம்எல்லாம் வந்து இது வரைக்கும் அமைச்சர்கள் ஆனதே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைங்களா. ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது. அந்த ஒரு 10 சீட்டு இருந்ததும் இப்போ வந்து இவங்களோட உண்மை முகத்தை வந்து தோல் உரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் தமிழ்நாட்டிலையும் கூட்டணி ஆட்சிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாச்சு. இனிமேல் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரிசு அரசியல் குடும்பத்துக்குள்ளே சொல்ல மறந்துட்டோம். குடும்ப அரசியலால் தான் டிஎம்கே தோத்துச்சு. ஒவ்வொரு மினிஸ்டரோட பிள்ளையும் எம்எல்ஏ பிள்ளை எம்பி இப்படி இருந்தது. 10ஆயிரத்துக்கு உதயநிதி அவர்கள் அந்த குடும்ப ஆட்சினால தான் டிஎம்கே வந்து சரிவை சந்திச்சிச்சு அப்படிங்கிறதான் உண்மை. அதை என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அடுத்ததாக டிஎம்கே வந்து மீண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.